வெத்தலை பாயாசம் 3 லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக பால் ஊற்றினீங்கன்னா அடி பிடிச்சிடும். நீங்கள் வந்து பால் கொதிச்சா பொங்கி வந்துடும். அதனால் என்ன பண்ணால் ஒரு 3 கிலோவோ இல்லை ஒரு 2 கிலோ சர்க்கரையை சேர்த்து அதில் போட்டிங்களன்னா பால் கொச்சினே இருக்கும், பொங்கி வராத காயும். பாலை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு பாதாம் பீசன் ஒரு 1.5 கிலோ நல்லா ஊற வச்சு அதில் சேர்க்கணும். 1 கிலோ முந்திரி ஊற வச்சிருக்கிறோம். அந்த முந்திரியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ண போகணும். 3 கவுளி வெத்தலை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காடா துணியோ இல்லை வீட்டில் இருக்கிற வடிகட்டி அந்த எசன்ஸை மட்டும் அதில் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு தனியாக வெள்ளத்தை மட்டும் ஒரு 4 கிலோ காய்ச்சி எடுத்துக்கணும். பால் ஆறணும், வெள்ளமும் ஆறணும். நீங்கள் சூட்டில் போட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும். வெள்ளைப்பாவில் நம்ம கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும். 1/4 லிட்டரு மீந்தா கூட போதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி ஓரம் போட்டுருக்கோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டா நம்ம அதை ஊற்றுவோம். இது கூட வந்து நம்ம மில்க் மேட் சேர்க்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஐஸ் பேக்கிங் பண்ணி கூலிங்காக சாப்பிட்டீங்கன்னா வெத்தலை பாயாசம் அட்டகாசமான ரெடி ஆகிடும்.